Hey guys, this is Priyanka from வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா UGTRB இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் யூனிட் 8ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வே டு ஸ்டடி அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த UGTRB இங்கிலீஷில் மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 10 யூனிட்டில் இந்த 8th யூனிட்டு, இந்த 9th யூனிட், அப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டில் லிட்டில் பிட் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற ஸ்டடி பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷனில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதன்படி நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக வந்து யூனிட் 8 வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளான் வந்து 30 days ஆக்சுவலி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ வீக் 1 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து படிங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் லாங்குவேஜ் வந்துடும், ஸ்போக்கன் வெர்சஸ் ரிட்டன் லாங்குவேஜ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், டயக்ரானிக் வெர்சஸ் சிங்க்ரோனிக் அப்ரோச்சஸ், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் ஆக்சுவலி இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்குள்ளே அடங்கிடும். ஸோ இதை நீங்கள் வந்து வீக் 1 ஃபுல்லாகவே படிக்கணும். ஓகேங்களா? ஸோ வீக் 1 வந்து நீங்கள் பிரித்து இந்த 5 டாப்பிக்குமே நீங்கள் கிளியராக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கான கான்செப்ட் வந்து முடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு படிக்க போகிறீங்கன்னா ஃபொனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி வந்து எடுத்து படிங்க. ஸோ ஃபொனட்டிக்ஸ் ஃபோனாலஜி எல்லாத்துக்கும் தெரியும், வவல் சவுண்டு, கான்சனன்ஸு, ஸோ டெப்தாங்ஸ் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் ஆர்கன்ஸ். ஸோ என்னென்ன படிக்க போகிறீங்கன்னா ஸ்பீச் ஆர்கன்ஸு. ஸோ ஸ்பீச் ஆர்கன்ஸில் வந்து என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பேச்சுக்கு உதவக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்றது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ லங்ஸ்லேருந்து தான் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லங்ஸ்லேருந்து ஏர் வழியாக தான் நம்ம வந்து பேச முடியும். ஸோ அது எல்லாமே ஸ்பீச் ஆர்கனுக்குள்ளே வந்துடும். அப்புறம் கான்சனன்ஸ் என்னென்ன, ஸோ கான்சனன்ஸ் என்னென்ன பார்க்க போகிறீங்க, வவல்ஸ் என்னென்னங்கிறது பார்க்க போகிறீங்க. அப்புறம் டிப்தாங்ஸு, ஸோ டிப்தாங்ஸ் மொத்தம் 8 இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிங்க. அப்புறம் IPS சிம்பிள்ஸ்னால் என்ன, அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் இனோட்டேஷன், ஸோ ஸ்ட்ரெஸ்னால் என்ன, இனோட்டேஷன் என்னென்னு பார்க்க போகிறீங்க. அப்புறம் சிலபல்ஸு, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸசைஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக் 2ல் வர கான்செப்ட். ஸோ வீக் 2ல் வந்து ஃபொனட்டிக்ஸ் ஃபோனாலஜி இது ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா வீக் 2ல் வந்து நீங்கள் இதை கிளியர் பண்ணி படித்து முடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ஹை ஸ்கோரிங் ஏரியா அப்படின்றது இருக்குது. ஹை ஸ்கோரிங் ஏரியானா உங்களுக்கு ஒரு 4 டாப்பிக்லேருந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கொஷின் ரைஸ் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வாட் இஸ் இட் 4 டாபிக் இஸ், ஃபஸ்ட்டு வந்து பிளேசஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், செகண்ட் ஒன் இஸ் மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், தேர்டு மோனோதாங்ஸ் அண்ட் டெப்தாங்ஸ் அண்ட் வேர்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் ஏரியா வந்து கொடுத்துருப்பாங்க TRBலேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த 4மே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. அப்புறம் யூனிட் 3 தட் இஸ் வீக் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 3வது வாரம் வந்து நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா கிராமர் அண்ட் சின்டாக்ஸ் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிராமர் அண்ட் சின்டாக்ஸ் தான் ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமரு, டிஸ்கிரிப்டிவ் கிராமரு, ஃபங்க்ஷனல் கிராமர் நீங்கள் எல்லாமே படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் கிராமரு, ஃபங்க்ஷனல் கிராமர் இது எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஸோ ப்ரிஸ்கிரிப்டிவ் கிராமர்னால் ரூல்ஸ் பேஸ்டு கிராமரு, டிஸ்கிரிப்டிவ் கிராமர்னால் டிஸ்கிரைப்ஸ் ஆக்சுவல் லாங்குவேஜ் யூஸு, ஃபங்க்ஷனல் கிராமர்னால் லாங்குவேஜ் அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே கிராமர் அப்ரோச்சஸில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிராமர் அப்ரோச்சஸில் இந்த 3 கான்செப்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுவே சின்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் வந்து IC அனலைசிஸ், இமீடியட் கான்ஸ்டிடியூவன்ட்டு, டீப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அப்புறம் TGG ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெனரேட்டிவ் கிராமர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணினா சின்டாக்ஸை ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். அண்ட் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ டீப் ஸ்ட்ரக்சரையும் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாம்ஸ்க்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது வந்து வீக் 3ல் வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த கான்செப்டை வந்து கோ த்ரூ பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீக் 4 நாலாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி அண்ட் செமாண்டிக்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ மார்ஃபாலஜியில் என்னென்ன கான்செப்ட் வந்து படிக்கணும் அப்படின்னா மார்ஃபீமு, ஃப்ரீ மார்ஃபீம், பவுண்ட் மார்ஃபீம், இன்ஃப்ளெக்ஷனு, டெரிவேஷனு, வேர்ட் ஃபார்மேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜியில் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செமாண்டிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா மீனிங்கு, சினானமு, ஆண்டானமு, ஹோமோஃபோனு, பாலிசெமி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போனமி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செமான்டிக்ஸில் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வீக் 4ல் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ டோட்டலாக 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணி படித்தா 30 டேஸ்லேயே கண்டிப்பாக 30 நாளில் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்கை தடுமாறுவீங்க, என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் ஃபியர்னஸ் இருக்கும். ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீக்லி நீங்கள் வந்து ஸ்கெடியூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் இப்போ டெட் பாஸ் பண்ணி இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்ற புக் வந்து ஒரு பெஸ்ட்டான புக் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். டிஆர்பியோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்டு எப்பயுமே வந்து டெய்லி ரொட்டீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ டெய்லி ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 hour படிங்க, ஆஃப்டர்நூன் 1 hour படிங்க, ஈவினிங் 1 hour படிங்க, அப்புறம் நைட் ஒரு 30 minutes வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ மார்னிங் 1 hour எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா கான்செப்ட் என்னங்கிறது படிங்க. ஓகேங்களா? மதியானம் 1 hour எப்படி படிக்கிறீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிங்க. அதுவே ஈவினிங் 1 hour எப்படி படிக்கிறீங்கன்னா ஒரு 50 MCQs வந்து படித்ததை சால்வ் பண்ணுற மாதிரி 50 MCQs வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே நைட் ½ an hour வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது லிங்குவிஸ்டிக்ஸ்னால் எப்படி டெஃபினிஷன்ஸ் எப்படின்னு சொல்லி மறுபடியும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எந்திரிக்கும் போது சரி, படுத்து தூங்குற போதும் சரி, நம்ம காலைல என்ன படித்தோமோ மறுபடியும் நம்ம நைட் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே கண்ணுக்குள்ளே நிற்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணுற கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டினண்ட் டி செசேரோட சிங்க்ரோனிக் டயக்ரோனிக் கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நாம்சாம்ஸ்கியோட டிஜிஜி, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமட்டிக்கல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜெனடிக் கிராமர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பீச் ஆர்கனு, அப்புறம் ஐபிஎஸ் சிலபஸ்ஸு, சிம்பிள்ஸு, வவல்ஸ், கான்சனன்ட், டிப்தாங்கு, ஸ்ட்ரெஸ் இனோட்டேஷன், ஐசி அனலைசிஸு, டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, மார்ஃபீம்ஸு, செமாண்டிக் ரிலேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வெயிட்டேஜான கொஷின்ஸ் எல்லாம் இதில் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் படித்தாலே யூனிட் 8 வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் மேம், எப்படி படிக்கணும் அப்படின்றது நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம அதுவே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.